வணக்கம் வியூவர்ஸ். வணக்கம், வெல்கம் பேக். வணக்கம். நம்ம விக்கி வந்த அந்த நேரத்தில் 60 to 80 கேக்கு வந்து ஒரு லிஸ்ட் எடுத்து வச்சிருந்தோம்டா. அதில் வந்து எப்படியா இருந்தாலும் நம்ம கம்யூனிட்டி மெம்பர்ஸ் வந்து இப்போ ஆல்ரெடி ஓட்டலாம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதையும் நீ பார்க்கலாம். பாத்தியா? ரிவ்யூஸ் தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ரிவ்யூஸ் பாத்தியா? இங்கே பாரு, இப்போ இங்கே உள்ளே போகணும்னு வையேன், இவங்களாம் சேர்ந்து ஓட்டு போட்டுக்கிட்டு இருக்காங்க. எந்த ஃபோன் வின் பண்ணிச்சு? இந்த பொறு வருவோம். இதோ இதில் வந்து நம்ம பார்க்கலாம் ஓட் யுவர் இதுன்னு சொல்லிட்டு. இதில் வந்து என்னங்க ரியல்மி ஃபர்ஸ்ட் இருக்கு? ஆமாடா, அதுக்கு தான் மக்கள் ஓட் பண்ணியிருக்காங்க. மை காட், கரண்ட் ட்ரெண்டில் ஃபோன் 2 ப்ரோ செகண்ட் இருக்கா? சிஎம்எஃப் என்னங்க ஃபர்ஸ்ட் இருக்கணுங்க? அது நான் ஃபர்ஸ்ட் தான் அது போட்டு வச்சிருந்தேன். மக்கள் உள்ள வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா ரியல்மி P2 ப்ரோ வேல்யூ ஃபார் மணி ப்ரோ அப்படின்னு அவங்க ஓட் பண்ணி மேலே போயிருக்கு. மை காட், ஏன்னா அது இப்போ கிடைக்குது இல்லை, 18,000 கிடைக்குதுன்றனால 60 to 80 கேல நம்ம மக்கள் போட்டிருக்க ஓட்டு. ஃபர்ஸ்ட் அதை பார்த்துடலாமா? நான் ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் போட்டுறேன். ஸோ 60 to 80 கே அதில் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ் S25 ப்ளஸ் கொடுத்துருக்காங்க. செகண்ட் பிளேஸ் iQOO 15 கொடுத்துருக்காங்க. தேர்ட் பிளேஸ் வந்து 17D Xiaomi கொடுத்துருக்காங்க. ஃபோர்த் பிளேஸ் வந்து V70 Elite. இப்பெல்லாம் வந்திருக்கா மொபைல் V70 Elite? ஆமாம். அப்புறம் ஃபிஃப்த் பிளேஸ் Pixel 10, சிக்ஸ்த் பிளேஸ் X300, செவன்த் பிளேஸ் S25 Edge, எயித்து பிளேஸ் Find X9s, நைன்த் பிளேஸ் வந்து iPhone 16, 10th பிளேஸ் வந்து Reno 15 Pro. 7th பிளேஸ் தான் எங்காளா? 11th 12th 13th எல்லாம் வந்து பார்த்தோன்னா லைனுக்கு கீழே யாரெல்லாம் இருக்காங்கன்னா 16 பிளஸ் 17E, Oppo Reno 16 அதெல்லாம் வந்து கீழே கிடக்குது. Oppo Reno 16 யாருமே சொல்ல மாட்டாங்க, அது எனக்கே தெரியும். டாப் 10 மாதிரியான லிஸ்ட் தான் நம்ம ஆக்சுவலாக புஷ் பண்ணோம். அதில் மக்கள் போட்ட ஓட்டை பேஸ் பண்ணி S25 ப்ளஸ் வந்து ஜெயிச்சிருக்கு. எட்ஜ் என்னங்க 7th இருக்கு, ஃபர்ஸ்ட் இருக்கணும்ல. நான் வந்து இங்கே எப்படி போட்டிருந்தேன்னா, நான் தனிப்பட்ட முறையில் S25 ப்ளஸ் அது ஃபர்ஸ்ட் கொடுத்துட்டேன். செகண்ட் வந்து iQOO 15. என்ன ஒரு நிமிஷங்க, கையிடுங்க. டிஏ கொண்டு வந்து பியில் போடுங்க, பிஏ கொண்டு வந்து டியில் போடுங்க. சரி, ஓகே. நீ எட்ஜ் வச்சுக்கிட்டு ரொம்ப பண்ணிக்கிட்டு இருக்க, இருக்கட்டும். சொல்லுங்க. சரி, இங்கே பாரு. அதே சமயம் 120 கேல வந்து நம்ம OnePlus ஒண்ணுமே இல்லையா? நிலமை அது இல்லையே, அது 86ல தான் ஆரம்பிக்குது. 86ஆ? சரி பாரு, வருவோம். சரி, வருத்தப்படாதீங்க, வா. இப்போ நம்ம மக்கள் ஆக மொத்தம் சொன்னது என்னன்னா P2 ப்ரோ ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு. இந்த மாதிரி தான் ஃபோன் 2 ப்ரோ, P2 ப்ரோ, Poco M8 டாப் 3. சரியா? கீழே லாஸ்டா வந்து AA+ Nova 2 Ultra இருக்கு. Nova 2 ஓ, இதெல்லாம் வாங்கியிருக்காங்களா? ஆமா. ஸோ Galaxy F70 F30 என்னங்க 7th இருக்கு. எவ்வளவு பெரிய ஃபெனாமினல் டிவைஸ்ங்க அது. அதானே ஃபிலோமினா தானே? ஓகே, பார்த்துக்கலாம். இங்கே பாரு 20 to 40 கே ஃபர்ஸ்ட் பிளேஸ் GT30 ப்ரோ அடிச்சு தம்சம் பண்ணுறான். ஃபோன் 3 இல்லையா? எது? அஃபிஷியல் ப்ரைஸ் வச்சு பேசணும்டா. அஃபிஷியலா? ஓகே. சரி, அப்படியேனாலும் ஃபோன் 3 கொண்டு போய் நீ எங்கே வைக்கலாம்? above 40 கேல தான் வைக்க முடியும். 40 to 60 கேல ஃபோன் 3 நீ அங்கே தான் வைக்க முடியும். அஃபிஷியல் ப்ரைஸ்னா 80 கே போய்டும். ஸோ அந்த இடத்துல வைக்கலாம். இதில் ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்து GT30 ப்ரோ கொடுத்துருக்காங்க. அஃபிஷியல் ப்ரைஸில் 80 கே வச்சா 4-5 லைன் வரும், அப்புறம் தான் கால் வருவான். Edge 70 ப்ரோ இருக்குது செகண்ட் பிளேஸில். தேர்ட் பிளேஸில் வந்து Turbo 5. ஃபோர்த் பிளேஸில் வந்து P4 ப்ரோ. ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா Galaxy S25 FE ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்துருக்கு 40 to 60ல. இதில் நத்திங் ஃபோன் 3 இருக்கா? இதுலேயும் என்னங்க அது? ஃபோன் 3 யாருமே ஓட்டே பண்ணலையாண்டா. லைன் விட்டு கீழே போய் 13வது இடத்துல உட்காந்துருக்கு. சரி, ஓகே. டிஸ்கவுண்ட் பண்ணதுக்கு அப்புறம் மரியாதை இல்லையாடா உங்களுக்கு? தெரியலையே, எனக்கும் அதான் ஆச்சரியமா இருக்கு. சரி, S25 FE இருக்கு, சிக்னேச்சரு, Pixel 10, OnePlus 13, Galaxy S25, 13s, X8 Pro Max, X200T, Neo 10, Nord 6. என்னங்க X200T எல்லாம் வந்து ஃபோன் 3 இல்லைங்க. என்னங்க? சரி, ஒரு அடுத்த தடவை வந்து கல் ஓட்டு போட சொல்லிடலாம். 70 ஓட்டு போட்டு ஒரு above 80 கேல என்ன வருதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பிளேஸ் S25 Ultra. கரெக்ட் தான். அவனை யாரும் அடிச்சிக்க முடியாது. கரெக்ட் தான். அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா iPhone 17. அதுக்கு அடுத்து வேறு OnePlus 15. அடுத்து Xiaomi 17. அடுத்து S26 Plus, X300 Pro, X9 Pro, X300 FE, iPhone Air. iPhone Airலாம் இருக்கு, ஃபோன் 3 இல்லையா? எனக்கும் ஆச்சரியமா இருக்கு. iPhone Air. சரி, ஓகே. ஃபேக் அக்கவுண்ட் கிரியேட் பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சுங்க இப்போ. சரி, ஓகே. சர்வர் இன்னைக்குன்னு பார்த்து பிஸியாகும் பாருங்க. இன்னும் ஒரு 1 hourல சர்வர் பிஸின்னு உங்களுக்கு ஒரு மெசேஜ் வரும். சரி, ஆக்சுவலாக S25 ப்ளஸ் வந்து எந்த விதத்தில் அட்வான்டேஜாக மாறிடுச்சு அப்படின்னு பார்த்தா, S25 Edge ப்ளஸ் ரெண்டுமே கிட்டத்தட்ட ஐடென்டிக்கல் தான். உனக்கு ஃபஸ்ட்டு பேசிக்காக அட்வான்டேஜ் வந்து என்ன, பேட்டரி டிஃப்ரென்ஸ் இருக்குது. டிஸ்பிளே சேமு, ரெண்டுமே Quad HD தான். அதே டைனமிக் AMOLED 6.7 inch தான். ஸோ அதெல்லாம் பிரச்சனை இல்லை.
7 வருஷம் மேஜர் அப்டேட் வந்துடும். கேமரால கூட பார்த்தீங்கன்னா ஜோக் என்னன்னா S25 எட்ஜில் இருக்கிற 200 மெகா பிக்சலுக்கு ஒரு எட்ஜ் வரும். பட் இங்க என்னன்னா S25 ப்ளஸ்ல உனக்கு ட்ரிபிள் கேமரா செட்டப் வரனால ஒரு அட்வான்டேஜ் வந்துடும். டெலிஃபோட்டோ வரும். டெலிஃபோட்டோ இருக்கிறனால ஒரு 30x வரைக்கும் ஜூம் பண்ணலாம். நீ 30x கூட மறந்துடு, அட்லீஸ்ட் 5x 10x இந்த மாதிரி ஃபோட்டோஸ் எடுக்கலாம். அது ஒரு அட்வான்டேஜாக வந்துடும். மற்றபடி ரெண்டுமே 12GB 256GB தான், 12GB 512GB தான். மீதி எல்லாமே கிட்டத்தட்ட ஐடென்டிக்கல் மாதிரி தான் ஃபெயில் ஆகும். உங்களுக்கு ஃப்ரண்ட் கேமராவும் 12 மெகா பிக்சல் தான். பேட்டரி மட்டும் தான் என்ன ஆகும்னா ப்ளஸில் வந்து 4900 mAh, உனக்கு எட்ஜில் வந்து 3900. ஆனால் ட்விஸ்ட் என்னன்னா ப்ளஸில் வந்து உனக்கு 45 வாட்டு, எட்ஜில் வந்து 25 வாட்டு. மற்றபடி அது வந்து மோர் ஆர் லெஸ் பேட்டரியோட அந்த இது இருக்கிறதுனால அந்த ரீசார்ஜ் டைம் வந்து சேமாக இருக்கும். ஃபாஸ்ட்டாக தான் சார்ஜ் ஆகுது பார்த்தேன். அடுத்து iQOO 15 இருக்கு. iQOO 15 வந்து Android 16 தான் லான்ச் ஆச்சு. நம்ம S25 சீரிஸ் ஃபுல்லாகவே One UI Android 15 தான் லான்ச் ஆச்சு. ஆனால் அதுக்கப்புறம் 7 வருஷம் மேஜர் அப்டேட் அப்படின்னும் போது அவங்க ரேப்பிடாக புஷ் பண்ணிட்டு இப்போ வந்து 8.5 இப்போ 19 இப்போ Android 17 அந்த One UI 9 அதுக்கே வந்திருப்பாங்க நேரம். ஸோ அப்படி இருக்கும்போது One UI 9 அப்டேட் ஆல்ரெடி பீட்டால எல்லாருமே வந்து 21 வரைக்கும் வருவானுங்க. 21 வரைக்கும் சப்போர்ட் இருக்கு Android 21. பா இல்லை அதுவே Android 15 லான்ச்சே வந்து டியூ டு சம் இஷ்யூடா. ஏன்னா அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 16 வர வேண்டிய ஃபோன் அது, சரியா? அது வந்து Android 16 தான் ஆக்சுவலாக கணக்கு வைக்கணும். One UI 7 கொஞ்சம் கோளாறு பண்ணிட்டு இருந்தாங்க, அதனால டிலே ஆச்சு. அது வரும்போது One UI 7 வந்துச்சா One UI 6.5 வந்துச்சா, சரி ஏதோ ஒன்று நடந்துச்சு. ஆனால் நிறைய ஜோக் நடந்துச்சு. இந்த அப்டேட் இவங்க ஸ்லோ டவுன் பண்ணி என்னென்னமோ பண்ணி குட்டிக்காரனெல்லாம் அடிச்சு அப்புறம் பொறுமையாக உள்ள வந்துச்சு. ஸோ அதான் S25 கதை. அதுக்கப்புறம் வந்து ரேப்பிடாக இப்போ வரைக்கும் அப்டேட்ஸ் வந்துகிட்டு இருக்கு, பிரச்சனை இல்லை. ஜனவரி மாதம் Android 15 பேஸ் பண்ணி. ஓகே, ஸோ அப்போ மொத்தம் 15னா 7 வருஷம் அதுலேருந்து அப்டேட் வரணும். 16, 17, 18, 19, 20, 21, 22. என்னோட மேக்ஸில் தீய வைக்க. ஆனால் 22 வரைக்கும் போகுது. இப்போதான் Android 17 வருது. பேட்டரி அது வரைக்கும் பேட்டரி வச்சிருப்பானுங்களா அவங்க? பேட்டரி எப்பயுமே இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா எல்லா ஃபோனுக்கும் ஒரே பேட்டரி தானே, அதே 5000 mAh தானே உருட்டிட்டு இருக்காங்க. என்னோட இதுக்கெல்லாம் எட்ஜுக்கெல்லாம் அதெல்லாம் வச்சிருக்கோம். இல்லை வாங்கி வச்சு S10க்கே கிடைக்குது பேட்டரி. அப்படியா? அதெல்லாம் கிடச்சிரும். எட்ஜும் வந்து ஒரு ஃபெமிலியரான பிராண்டோட இதுதானே சாம்சங்னு வரும்போது. அடுத்து Xiaomi 17T. இது வந்து Xiaomiக்கு சரியான சேலாண்டா. 17T. ஆமா. ஒரு பக்கம் iQOO வந்து iQOO 15 சூப்பரா இருக்கு. நிறைய பேர் பாசிட்டிவா தான் தெரிவிக்க சொல்லியிருக்காங்க. 17T நம்ம யூஸ் பண்ணது தானே, சூப்பர் ஃபோன் அது. அதான் நல்ல சேலாம், அவங்களுக்கு நல்ல சேல். அவங்க எதிர்பார்க்கறத விட சேல் வந்து நல்ல பூஸ்ட் ஆச்சு. நல்ல ஃபோனு, கேமராவும் நல்லா இருந்தது. லைக்கா வேற இல்லது. ஆமா, லைக்கா சீப்பான லைக்கா ஃபோனு. என்ன ஒரே ஒரு குடைச்சல் எனக்கு என்ன அப்படின்னா எங்களோட UI தான். மிச்சபடி ஃபோன் எல்லாரும் ஹைப்பர்ஓஎஸ் மட்டும் தான் எல்லாரும் திட்டுற மாதிரி இருக்கும். ஏன்னு பார்த்தா அதுவும் இப்போ எனக்கு விக்கிக்கெலாம் அப்படி இருக்கும்னா, விக்கியும் வந்து மோஸ்ட்டாக கூகுள் பிக்சல் யூஸ் பண்ணுவான், அப்படி இல்லைன்னா சாம்சங் யூஸ் பண்ணுறான் அப்படின்னா மாட்டி பிக்சல் யூஸ் பண்ணி நத்திங் யூஸ் பண்ணாலும் அப்படி தானே. ஸோ அதனால் அதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இங்கே வந்தால் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆமாம், சுத்தமாக செட் ஆகலைங்க எனக்கு. ஆனால் எல்லாமே நல்லா இருந்தது இந்த ஃபோனில். iQOO 15 வந்து நம்ம ஊரில் உனக்கு 12, 256, 16, 512 கிடைக்கும். மாஸ் தான். 8 Gen 5 பர்ஃபார்மன்ஸ் சென்ட்ரிக் டிவைஸ். 50 மெகா பிக்சல் ரியர்லையும் 32 மெகா பிக்சல் செல்ஃபி ஷூட்டர். டவுன் கிரேட்ல கேமரா அப்படிதான் அது. அப்படி அது வந்து 12 விட டவுன் கிரேட்னு சொல்ல முடியாது. 15 நல்லா இம்ப்ரூவ் ஆச்சு. 13 தான் டவுன் கிரேட் மாதிரி எல்லாரும் சொன்னாங்க. ஓகே, ஸோ இது வந்து இம்ப்ரூவ்மெண்ட் மாதிரி தான் இருக்கு. 7000 mAh பேட்டரி வர, உனக்கு 100 வாட் ஒயர்டு சப்போர்ட்டோட PPS ஸ்டாண்டர்ட் இதுவும் சப்போர்ட் பண்றாங்க. ஸோ அதெல்லாமே நல்லா தான் இருக்குன்னு வச்சுக்கேன். ஸோ iQOO 15 நிறைய பேர் ப்ரிஃபர் பண்றாங்க. நம்ம ப்ரிஃபரன்ஸ் லிஸ்ட்ல டாப்ல இருக்கு. அப்புறம் 17T வந்து Xiaomiக்கே வந்து சரியான சேல் அன்எக்ஸ்பெக்டட்லி. iQOO வந்து அதே மாதிரி 5 மேஜர் அப்டேட்ஸ் கொடுக்குறாங்க. செக்யூரிட்டி பேட்ச் அண்ட் 5 மேஜர் அப்டேட்ஸ் கொடுக்குறாங்க. Xiaomi வந்து 5 மேஜர் அப்டேட்டும் 6 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச், அதாவது 5+1. இவன் வந்து HyperOS தான். இப்போ HyperOS 3 Android 16 இருக்கான். ஏதாவது மேஜர் அப்டேட் சொல்லுங்க. HyperOS அந்த பேரையே மாத்த சொல்லுங்க அட்லீஸ்ட். MIUI அந்த மாதிரி கொஞ்சம் பாஷா வச்சீங்கன்னா. MIUI டீசெண்டா இருந்ததோ? MIUI ஓரளவுக்கு நல்லா தாங்க இருந்தது. சரி, ஓகே. அப்புறம் 12-256, 12/512 ரெண்டு மாடல் இருக்கு. இப்போ 5000 ரூபாய் பிரைஸ் வர இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எல்லா ஃபோனுமே இதுல இன்க்ரீஸ். S25 சீரிஸ்க்கே இப்போ பிரைஸ் ஹைக் ஆயிருக்கு. ஆமா, 3000 இருந்து 5000 வரைக்கும் இல்ல. ஆமா, iQOO 15 பார்த்தா பிரைஸ் ஹைக் ஆகிட்டு திரும்ப பழைய பிரைஸ்க்குலாம் வருது. அது லெஜெண்ட் எடிஷன்லாம் வந்து பார்த்தா 86 அப்படிலாம் போயிடுச்சு. லெஜெண்ட் எடிஷன்னா அதுல என்ன இருக்கும்? ஒன்றும் இருக்காது. அந்த ஒயிட் கலரு, அதுல வந்து அந்த BMW லோகோ மாதிரி. அது லெஜெண்ட் எடிஷன். உனக்கு Xiaomi 17T பொறுத்த வரைக்கும் அதுலயும் 50 மெகா பிக்சல் பிரைமரி, 50 மெகா பிக்சல் பெரிஸ்கோப் 5x, சூப்பர். அப்புறம் 12 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட், 32 MP செல்ஃபி ஷூட்டர். ஸோ இதுவும் வந்து 6500 mAh பேட்டரியும் 67 வாட் சார்ஜிங்.
இப்போ டர்போ பத்தி நம்ம பேசும்போது என்ன அட்வான்டேஜ் வரும்னு பார்த்தா இதே மாதிரி உனக்கு வந்து இதுலயாவது 6500 அல்ல 7500 பிளஸ் 100 வாட் சார்ஜிங் வந்துடும். ஸோ அது ஒன்று தான் இதில் வந்து மிஸ் ஆகிற மாதிரி இருக்கும். பட் காம்படிஷனில் இருக்கிற மற்ற எல்லாரும் 25-45 கொடுக்குறனால 67 வாட் வந்து மேக்ஸ் மோர் சென்ஸ்னு சொல்லலாம். ஸோ இதில் ஹைலைட் என்னன்னா ஃப்ளிப்கார்ட் வழியாக நம்ம வந்து சாம்சங் ஃபோன்ஸ் வாங்கலாம். எப்பயும் அமேசான்லேயும் கிடைக்கும், பட் ஃப்ளிப்கார்ட் வழியாக நம்ம வாங்கலாம் பரவாயில்ல. இது ஷாமி பொறுத்த வரைக்கும் அமேசானு, ஐக்கும் அமேசான் தான். ஸோ டிஃபால்ட் யாருன்னு பார்க்கும்போது அடுத்து ஓப்போ ஃபைண்ட் X9s. இதுவும் இப்போ ஆண்ட்ராய்ட் 16 கலர்வைஸ் 16ல இருக்கு. 5 மேஜர் அப்டேட்டு ப்ளஸ் 1 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச். இதுவும் 6.59 இன்ச்சு PWM டிமிங் எல்லாமே இதுலேயும் உண்டு. இதுவும் உனக்கு 3600 நிட்ஸ் வரைக்கும் பீக் பிரைட்னஸ் போகுது. ஸோ அது எல்லாமே ஓகே தான். MediaTek 9500S. ஏன்னா உனக்கு 9500S தான் நமக்கு போக்கோ இது X8 Pro Maxல இருக்கு. அதானா ஆமாம் இது X9s. ஆனால் அது 40,000 செக்மெண்ட்டில் வரும். இது வந்து உனக்கு 80,000 அந்த மாதிரி செக்மெண்ட்டில் வரும். நல்லாவா இருக்கு இந்த ஃபோனு X9s. அது கேமரா சென்ட்ரிக் ஓப்போ சைட்லேருந்து நல்லாவா இருக்கு. இருந்தாலும் நல்லா இருக்குன்றான். நேரில் நம்ம யூஸ் பண்ணல, அதனால நம்மளால சொல்ல முடியல. ஓப்போ ஃபோன் நம்ம இதுக்கு முன்னாடி நம்மளாம் ட்ரை பண்ணதுன்னா ஃபைண்ட் X8 Pro ஞாபகம் இருக்கா? பரத்லாம் கூட X8 Pro யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். அப்போ தான் சரி இது வந்து 50 மெகாபிக்சல் ரியர்லையும் 32 மெகாபிக்சல் செல்ஃபி ஷூட்டரும் இருக்குது. 6.1 ப்ளூடூத், A2DB ஆப்டெக்ஸ். ஆமாங்க, இது வேற ஒன்று சொல்லி ஆகணுங்க. சாம்சங்கில் வந்து உங்களுக்கு எல்இ ஆடியோ அதெல்லாம் இருக்கும். எல்இ ஆடியோ இருக்கும், ஆப்டெக்ஸ் HD இருக்கும், எல்டாக் இருக்கும். இப்போ ஆண்ட்ராய்ட் 17 LHDCயும் இருக்கும். எதுல? சாம்சங்லேயும் வந்துடும். எந்தலையும் இருக்குமா? ஆமாம். ஆப்டெக்ஸ் லாஸ்ட்லெஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷாமியில் வந்து ஸ்னாப் ட்ராகன் பேஸ்டு ஃப்ளாக்ஷிப்ஸில் இருக்கும். ஐக்கூ 15ல லாஸ்ட்லெஸ் வரைக்கும் இருக்குது. அப்புறம் ஓப்போவை பொறுத்த வரைக்கும் அது வந்து இப்போ 9500S மீடியாடெக்கில், அதனால ஓப்பன் சோர்ஸில் இருக்கிற ஆப்டெக்ஸ் HD வந்துடும், LHDC வந்துடும், எல்டாக்கும் வந்துடும், எல்இ ஆடியோவும் வந்துடும். அதெல்லாம் ஓப்போவில் வரும். ஸோ ஓப்போ 7025 mAh பேட்டரியும் 80 வாட் வயர்டு சார்ஜிங்கோட வருது. ஆமாம், 55 வாட் PPS சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு. இதுவரை ஒன்று பார்த்தியாடா, குளோபல் ஸ்டாண்டர்ட்ஸ் மாதிரி எல்லாருமே இப்போ PPS இன்க்ளூட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது வகையில் நல்லது தான். அதே சமயம் விவோ X300 இதுவும் வந்து ஒரு நல்ல கேமரா ஃபோன் தான். விவோ தரப்புலேருந்து காம்பாக்டான ஒரு ஃபோனு. 6.31 இன்ச் தான். LTPO பேனல்லாம் வர இருக்குது. 1 பில்லியன் கலரு அண்ட் 4500 நிட்ஸ் வரைக்கும் பீக் பிரைட்னஸ் போகும். ஸோ இதுவும் வந்து 9500 பவர்டு தான். இதுலேயும் 5 இயர்ஸ் மேஜர் அப்டேட் வரும், ப்ளஸ் 2 இயர்ஸ் ஆஃப் செக்யூரிட்டி பேஸ். 9500S கம்மி இல்லை. ஒரு அது எப்படி எடுத்துக்கிறது தெரியல, ஆனால் அப்படி தான் சொல்லுவாங்க. 9500ஓட 9700S வந்து லைட்டாக ரத்தகாவனு. நம்ம ஆனால் இங்கே போட்டு பார்த்தா தெரிஞ்சிடும். நான் இதுக்கு முன்னாடி போட்டு பார்க்கும்போது அப்படி தான் சொன்னாங்க, டவுன் சைஸ்ட் அப்படின்னு. 9500 வெர்சஸ் 9500S. டாப் டியர் ஃபிளாக்ஷிப் மொபைல் ப்ராசஸர். டயல்டு பேக் தெர்மலி கன்சர்வேட்டிவ் ஃபிளாக்ஷிப் கில்லர் சிப். அப்போ என்ன அர்த்தம்? லைட்டாக அண்டர்கிளாக் பண்ணால் எஸ். ஆனால் எவ்வளோ ஜாலியாக சொல்கிறாங்கல்ல, அது எப்படி கன்சர்வேட்டிவ் உங்களுக்கு தெர்மல் மேனேஜ்மெண்ட் இருக்காது. ஆனால் அவன் என்ன பண்ணுறான், அண்டர்கிளாக் பண்ணுறான். ஆனால் பேச்சு என்ன பேச்சு பேசுகிறான் பாரு. சரி, இதில் X300 இருக்கல பெரிய ப்ளஸ் என்னன்னா 200 MP பிரைமரி, அப்புறம் 50 மெகாபிக்சல் பெரிஸ்கோப்பு, 50 மெகாபிக்சல் அல்ட்ரா வைடு, 50 மெகாபிக்சல் செல்ஃபி ஷூட்டர். ஸோ ரொம்ப கேமரா சென்ட்ரிக்கான ஒரு டிவைஸ்னு சொல்லலாம். LHDC இதெல்லாமே ஷாமியோட அல்ட்ராலாம் ஒன்றுமே இல்லை இதில். அதெல்லாமே above 80K, இது 60 to 80K. அப்புறம் இது வந்து 6040 mAh பேட்டரி, 90 வாட் வயர்டு சார்ஜிங், 40 வாட் ஒயர்லெஸ் சார்ஜிங்கும் வருது. நிறைய ஃபோனில் ஒயர்லெஸ் சார்ஜிங்கே இருக்காதுடா உனக்கு. நிறைய பேர் இதுதான் யூஸ் பண்ணுறாங்க. இது ஒயர்லெஸ் சார்ஜிங் தான். ஆனால் யூஸே பண்ண மாட்டேன். சரி, அதான் நானும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். சரி, யூஸ் பண்ணுறது கிடையாது. நம்ம ஊரில் சும்மாவே சுடுது, இல்லை ஒயர்லெஸ் சார்ஜிங் போட்டு இன்னும் சூடு அதிகமாகி. Pixel 10 இருக்கு, ஆண்ட்ராய்ட் 16ல வந்திருக்கு. 7 மேஜர் அப்டேட் வந்துடும் அதுக்கு. 6.3 இன்ச்சு OLED பேனல். எனக்கு இது ஒரு வருத்தம் இருக்குடா. Pixel 11ல வந்து இன்னும் கூட LTPS பேனல் வந்து என்னால் ஏற்றுக்க முடியல. 90,000 LTPO கொடுத்துருக்கலாம்ல. ஆமாம், இல்லையா? 10லேயும் LTPS தான், 9லேயும் LTPS தான், 11லேயும் LTPS தான். 90,000 போது எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. அது LTPO கொடுத்துருக்கலாங்க என்ன கேட்டால். நீங்கள் கேமராவில் கை வைக்கிறீங்க, பண்ணுறது. சரி, மொத்தம் 6.3 இன்ச் OLED, 3000 நிட்ஸ் வரைக்கும் போகுது. அப்புறம் Tensor G5 இருக்குது. உங்களுக்கு 12/256 நம்ம ஊரில் விற்கிறாங்க. UFS 4 தான். 48 MP பிரைமரி சென்சாரும், 10.8 MP 5x டெலிஃபோட்டோ, 13 MP அல்ட்ரா வைட், 10.5 MP ஃப்ரண்ட் கேமரா. ஆமாம். ஸோ 4970 mAh, கிட்டத்தட்ட 5000 mAh பேட்டரி இருக்குது. 55% சார்ஜருமா 30 நிமிஷத்தில். 15 வாட் ஒயர்லெஸ் சார்ஜிங் இருக்குது. ஸோ இதுவும் வந்து எக்ஸ்க்ளூசிவ் டு ஃப்ளிப்கார்ட். விவோ V70 லைட்டு இது வந்து இந்த V சீரிஸ் ஃபேன்ஸ்க்கான ஒரு டிவைஸு.
6.59 இன்ச்சு AMOLED பேனலோட 1 பில்லியன் கலர்ஸ் சப்போர்ட்டோட வருது. அண்ட் இது வந்து 5000 நிட்ஸ் வரைக்கும் பிக் பிரைட்னஸ் போகும். ஹை பிரைட்னஸ் மோட்ல வந்து உங்களுக்கு 1800 8s Gen 3, அதாவது ஃபோன் 3க்கு காம்படிட்டர். அது 8s Gen 4ல. Gen 4ஆ? ஓ. அப்புறம் இது வந்து 5 years ஆஃப் மேஜர் அப்டேட்டும் 6 years ஆஃப் எனக்கு 62 ஃபோன் 3A காணோம். சாரி 4 years ஆஃப் மேஜர் அப்டேட் வரும். என்னது ஃபோன் 3A காணோம்? அது வந்து ஒரு ஃபிளாக்ஷிப் டா, 80 above ஃபோன். அது 80 above அல்ட்ரா ஃபோன் அது. புரியுது. ஆமாம். ஸோ இந்த விவோ V70 லைட்டுக்கு வந்து 4 வருஷம் மேஜர் அப்டேட் வருதுங்க. இதுலேயும் வந்து 826 என்னது இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கீங்க. எது இது வந்து நீங்கள் சும்மா என்னென்ன இருக்குன்னு சொல்கிறீங்களா, நல்ல மொபைல் சொல்கிறீங்களா? வெறும் நல்ல மொபைல்ஸ். அப்புறம் எப்படி இது வரும்? எது இது Oppo Reno 15 Proவா? அது Oppo Reno 15 Pro mini, அதை பற்றி இங்கே போட்டிருக்காங்க. 15 Pro மினி வந்து காம்பேக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு என்ன நம்ம தான் 15 Pro யூஸ் பண்ணி வீடியோ போட்டிருக்கோமே. டெலிட் பண்ணுங்க இந்த ரோ, அப்படியே டெலிட் பண்ணுங்க. Oppo Reno 15 Pro இப்போ 50,000க்குலாம் வருதுடா, நல்ல பிரைஸ். ஏன்னா 60,000க்கு வந்து Oppo Reno 16 இருக்கு, வெறும் 16 7 Gen 4ஓட. செம்ம 60,000 ரூபாய்க்கு 62,000 ரூபாய் இப்போ பிரைஸ் ஆகி இருக்கு. 5,000 ரூபா ஒர்த்து. வாங்கி போடுவோம், வாங்கிடலாம். ஆமாம், மறக்காம வாங்கிரு. என்ன அதான் ரெனோ இது V70 Lite வந்து கொஞ்சம் ரிலேபிளான டிவைஸ் தான். உனக்கு 50 MP பிரைமரி ஷூட்டர், 50 MP பெரிஸ்கோப், 8 MP அல்ட்ரா வைட். 8 MP அல்ட்ரா வைட் மட்டும் தான் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். ஜெய்ஸா அது? ஆமாம். ஸோ அதனால் கொஞ்சம் மாஸ் தான். 50 MP ஃப்ரண்ட் கேமரா இருக்குது, 6500 mAh பேட்டரி, 90 வாட் ஒயர்டு சார்ஜிங். ஃப்ளிப்கார்ட் வழியாக தான் நம்ம அதை வாங்க முடியும்னு வச்சுக்கேன். இந்த ரெனோவை பொறுத்த வரைக்கும் கேமரா சென்ட்ரிக் ஃபேன்ஸ் யாராவது இருக்கீங்க அப்படின்னா அழக்கூடாது. அவங்களாம் வந்து ரெனோவை கன்சிடர் பண்ணலாம் தான். ஆனால் என்ன ட்விஸ்ட்டு அப்படின்னா ரெனோ 15 Pro எவ்வளவோ பரவாயில்ல ரெனோ 16 கம்பேர் பண்ணும்போது. எக்ஸ்ட்ரா 20,000 ரூபாய் போட்டு சாம்சங்கில் நல்ல மொபைலாக வாங்கினீங்க. iPhone 17e அது வந்து உனக்கு மேஜர் அப்டேட் பொறுத்த வரைக்கும் ஒரு 5-7 வருஷம் வரைக்கும் வரலாம். iOS 26 இருக்கு. விற்கிறாங்களா? 17e இப்போ உள்ளதுடா, 17 சீரிஸோட உள்ளதுல A19 சிப் வர கிடச்சிரும். 6.1 இன்ச் OLED பேனல் வந்துடும். உனக்கு ஹை ரெஃப்ரெஷ் ரேட் இருக்காது. 826 தான் நம்ம ஊரில் இப்போ பேஸ் வேரியன்ட்டு. ஸோ அதெல்லாமே பாசிட்டிவ் தான். 48 MP ஒரே கேமரா பின்னாடி, 12 MP ஃப்ரண்ட் கேமரா, ஸோ 4005 mAh பேட்டரி. இதுதான் அல்டி. ஸோ பேட்டரி லைஃப் வந்து ஆக்சுவலாக நல்லா இருக்குது அப்படிங்கிறது எல்லாருமே சொல்கிறாங்க. 17e வந்து எப்படின்னா என்ட்ரி லெவல் ஐஃபோன். யாருக்கெல்லாம் வந்து ஐஃபோன் ஃபர்ஸ்ட் டைம் வாங்குறாங்களோ அவங்களாம் என்ஜாய் பண்ணி வாங்கலாம். சரி விட்ரா. Oppo Reno 16 60 அப்படி தானே ப்ரைஸ் இருக்குது, நம்ம என்ன பண்ண முடியும்? டிலீட் அந்த ஒரு வீடியோ ஒன்று வந்து தெரியுமா? டில்லியா டிலீட் அப்படி. சரிங்க, ஒரு iPhone 16 ப்ளஸும் 16 கூட இப்போ வித்துக்கிட்டு இருக்கு. என்ன வருத்தம்னா அதோட பேஸ் மாடல் தான் நம்ம ஊரில் விற்கும். பேஸ் மாடல்லாம் அதுதான் இருக்கும். 256 512 இப்போ ஸ்டாக் இருக்காது. அப்போ 128 GB வந்து இவ்வளோ காசு கொடுத்து வாங்க உங்களுக்கு தயார் அப்படின்னா நீங்கள் ப்ரொசீட் பண்ணுங்கள், இல்லைனா வந்து ஸ்கிப் தான். சரியா? ஆனால் டைனமிக் ஐலாண்டு இந்த மாதிரியான அட்வான்டேஜஸ், பேட்டரி லைஃப் அதெல்லாம் வேணும்னா 16+. காம்பேக்டாக இருக்கணும், லைட் வெயிட்டாக இருக்கணும் அப்படின்னா 16. ஏஐ ஃபீச்சர்ஸ் ஓரளவுக்கு இருக்கும். ஏஐ ஃபீச்சர் வந்து ஆன் டிவைஸ் நிறைய ஃபீச்சர்ஸ்லாம் ஒர்க் ஆகணும் அப்படின்னா 12 GB RAM வேணும். அப்படின்னும் போது உங்களுக்கு என்ன ஆயிடுதுன்னா ஐஃபோன் ஏர், ஐஃபோன் 17 Pro சீரிஸ் மட்டும் தான் ஒர்க் ஆகும். ஐஃபோன் 17லேயே ஒர்க் ஆகாது. ஸோ இந்த மாதிரியான பாயிண்ட்ஸ்லாம் இருக்குது, அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. மற்றபடி வந்து ரெனோ 16 வந்து வேறு லெவல் ஃபோனு. 5 வருஷம் மேஜர் அப்டேட்டும் 6 வருஷம் செக்யூரிட்டி பேட்சும் வருது. 6.32 இன்ச்சுக்கு காம்பேக்டாக பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபோனாக இருக்குது. 3600 nits பீக் பிரைட்னஸ் போகுது. 7 Gen 4 இருக்கிறனால அது மட்டுமே உங்களுக்கு 60 to 80Kல அது தனியாக தெரியும் அந்த ஃபோன். நத்திங் எவ்வளோ? ஃபோன் 4? ஃபோன் 4ஆ? 4A. ஃபோன் 4Aவா? 4A 40K அதோ. 40Kவா? 4A Pro வந்து 50யா? 8/128. முடியல. அதுலேருந்து கொஞ்சம் போட்டால் எல்லாமே ஒஸ்ட்டாக இருக்கே ப்ரைஸிங்கு. இப்போ நிலமை மோசமாக இருக்குது. அந்த ப்ரைஸ் ஹைக்கில் ஆனதுக்கப்புறமா எதுவும் பண்ண முடியல யாராலையும். சரி, ஸ்னாப்ட்ராகன் 7 Gen 4ஓட இந்த பட்ஜெட்டில் நான் மட்டும் ஏதோ ஒர்த்து தான் பண்ணியில் கொடுத்துருந்தா மாதிரி தான் வேணும். அப்போவே அது ஓவர் ப்ரைஸ் தான். பாரா 50 MP ஒரு 50 MP செல்ஃபி ஷூட்ரு, 6700 mAh இன்டர்நேஷனல் மாடலில் இருக்குது. இன்ஃபினிக்ஸில் கூட தான் 200 MP கேமரா இருந்தது. என்ன ஃபோன் அது? 15,000 ரூபாய்க்கு விற்றுருந்தாங்க. அப்படிலாம் பேசக்கூடாது, தப்பு. அப்படிலாம் எதுவும் நான் பார்த்தது இல்லை. 200 MPலாம் இருக்கு. 108 தான் இருந்தது. 108 15,000 ரூபாய்க்கு வித்தான்ல. 15,000 இல்லை, 20,000 ரூபாய். 250,000 ரூபாய், 250 MP அது. சரி, அதான் ஃப்ளிப்கார்ட்டில் எதுவும் கிடைக்குதுங்க. ஆமாம், ஃப்ளிப்கார்ட்டில் கிடைக்குது. ஃப்ளிப்கார்ட்டை டெலிட் பண்ணிவிடுங்க. ஓகே, ஃப்ளிப்கார்ட் தான் மெஜாரிட்டி டிவைசஸ் வச்சுருப்பான். அமேசான் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா S25 Ultra இருக்கும், அப்புறம் ஐக்கூ இருக்கும், OnePlus இருக்கும், ரெட்மி, ஷாமி இருக்கும். நல்ல மொபைல்லாம் அமேசானில் இருக்கும், ரெனோலாம் ஃப்ளிப்கார்ட்டில் இருக்கும். கரெக்டா? அப்படிலாம் சொல்ல முடியாது விக்கி. நீ வந்து பொதுவாக வந்து இப்படி சொல்லலாம்.
பட் ஒரு லெஜெண்டரி டிவைஸ் ரெனோ அப்படிங்கிறத மறந்துடாது. ஃபர்ஸ்ட் ரெட் நல்லா இருந்தது. S25 எட்ஜ் அதான ப்ளஸ். ரெனோல சொல்றேன். ஓ ஃபர்ஸ்ட் ரெனோ 10X ஷார்க். அத ஷார்க் ஃபின் கரெக்ட் தான். நல்லா இருந்தது. நீ சொல்ற நான் தப்பு சொல்லல. அதெல்லாம் கரெக்ட்டா இது அப்படியே நாசமா போக ஆரம்பிச்சது. பாருங்க விக்கி, நீங்க ஒன்னு ரியலைஸ் பண்ணிக்கோங்க. 8 வருஷம் முன்னாடி இந்த ரெனோவை போட்டு இப்போ விற்க முடியாது. கரெக்ட் தான். அதனால இப்போ ரெனோ இருக்கும்போது உங்களுக்கு ஃபிளாக்ஷிப் 16 இருக்கு 7 Gen 4 ஓட. ஓகே. நீங்க அதை வாங்குறதுக்கு வழியே பாருங்க. போய் முதல்ல வீட்டு கடன் எல்லாம் அடைச்சிட்டு ஃபோன் வாங்குங்க. வீட்டு கடன் கூட எனக்கு இப்போ இதுக்கு இல்ல. முதல்ல இதை வாங்கணும் நான். மறந்துடாதீங்க. நீங்க மறந்துட்டீங்கன்னா எனக்கு மனசு வலிக்கும். வாங்கிருப்பாங்க. சரி, ரெனோக்கு நம்ம தான் சப்போர்ட்டர்ஸ். ஆமாங்க. இப்போ எஃப் சீரிஸ்ல ஒன்றும் வருது இல்லையோ? ஓப்போல வருதுடா, எல்லாமே வருது. இப்போ ஸ்லோ டவுன் ஆயிருக்குடா இந்த பிரைஸ் ஹைக்னால எல்லாமே ஸ்லோ டவுன் ஆயிருக்கு. இல்லைனா இவன் எஃப் சீரிஸ், அவன் வந்து விவோல ஒய் சீரிஸ். ஆமா, அந்த அயன்ல வரும் தெரியுமா, தலையை விரிச்சு போட்டு வந்தா லிப்ஸ்டிக் கொடுப்போம். அந்த மாதிரி எங்க கடவுளர் யாரோ வந்தாலே இது கையில கொடுத்து அனுப்பிடுவோம். அந்த மாதிரி அப்படிதான் இருக்கும். ஆமா ஆமா. ரியல்மில வந்து இப்போ 16Xன்னு ஒன்று வந்திருக்குடா, லெஜெண்டரியா 6300ஓட 35,000 38,000க்கு வந்திருக்கு. ஆமா ஆமா, செம்மையா இருக்கு. மாதிரி கொஞ்சம் லெஜெண்டரி ஃபோன்ஸ் போதே வாங்கணும் போல இருக்கு எனக்கு. அதுக்கு தான் நீ வாங்கணுன்றதுக்காகவே தான் வந்திருக்குது. நான் இதில் பார்க்கும்போது என்ன ஆச்சரியமா இருந்ததுன்னா, அதை போய் வரம்பறேன் 26,000டா. நான் தப்பா சொல்றேன், சாரிங்க, மன்னிச்சுக்கோங்க. 10,000 ரூபாய் 6300ஓட பவர்ஃபுல் ப்ராசஸர். ஆனால் இது எல்லாமே லான்ச் ஆனதுக்கப்புறம் இப்போ ப்ரைஸ் ஹைக் ஆயிருக்கும். அதான் ஹைலைட். 30,000 ரூபாய் வந்துருக்குமா? எப்படியோ ஒன்று நம்ம எல்லாரும் கதையும் முடிச்சு விட்றதுக்கு என்னென்ன ப்ரைஸ்க்கு போனால் நல்லா இருக்குமோ அந்த ப்ரைஸ்க்கு போயிருப்பாங்க. ஓகே. ஸோ 60 to 80Kல உங்களுக்கு பிடிச்ச டாப் 3 என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்க. கண்டிப்பாக. என்னை பொறுத்த வரைக்கும் சில சமயங்கள் வந்து அஃபிஷியலாக ஒரு சில மாடல்ஸ் வந்து இப்போது iPhone 17 வந்து அமேசானில் வருதுன்னு சொன்னான். ஒரே சந்தோஷமாக இருந்தது. கடைசி வரைக்கும் அதோட ப்ரைஸை ரிவீல் பண்ணல. அதை பற்றி என்னன்னே தெரியல. கொஞ்சம் கோலராக ஒரு சில விஷயங்களும் நடக்குது டீல் டைமில். ஸோ அது என்னங்கிறதையும் நம்ம வந்து மானிட்டர் பண்ணணும். இல்லாட்டி என்ன ஆகிட்டோம்னா நம்ம ஏதாவது தப்பாக பார்த்துட்டு தப்பாக வாங்கிட்டு போயிடுவோம். அதனால் அது கொஞ்சம் உசாராக வாரண்டிலாம் இருக்காது. ரைட்டுங்க. ஸோ இதோட நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்பா. அதற்கு விடைபெற்றுக் கொள்வது சிவபரணி, விக்னேஸ்வர். பார்க்கலாங்க. ஆமாம், பாய்.